ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சம்பா ரவை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதோட 1 கப் சம்பா ரவை. இது ரெண்டுத்தையும் வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். அடுத்து தாளிப்புக்கு 10 முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தாளிப்பை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சம்பா ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இது. சம்பா ரவையில் உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.